கருத்து நாமத்தை விடுத அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவஸ்தத்தை தேசிக்க இறக்கமா தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடந்து சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து அந்நாளிலே 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து கொண்டு, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்த நீங்கும்படிக்கு பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கும் என்பார்கள். இந்த தேவ சமூகத்துக்குள்ளாக ஏசாயா பக்தர் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் அந்த நாளிலே 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்களை சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நின்று நீங்கும்படிக்கு என் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும். இந்த வார்த்தைகளை ஒரு சில காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ளாக ஒரு மனிதன் 7 பெண்களை திருமணம் செய்து கொள்வார்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேதத்தின் மகத்துவம் என்னன்னு தெரியாமல் அப்படி சொல்லப்பட்ட காலங்கள் உண்டு. ஆனால் இறைமார்க்கு நமக்கு இங்கே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ 7 பெண்கள் ஒரு புருஷனை பிடித்து கொள்வார்கள். பொதுவான வேதாமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா, கடைசி கால மனவாட்டி ஒப்பிட்டு கிறிஸ்துவோட வருகை, 1000 வருஷாட்சி, புதிய வன புதிய பூமி, நியாய தீர்ப்பு, இப்படிப்பட்ட அதிக காரியங்களை சொல்லப்பட்ட ஒரு புஸ்தகம் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி தான். அல்லது என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்த நீங்கும்படிக்கு உன் பேரு மாத்திரம் எங்களை விளங்க செய்வது. அதான் ஒரு மனிதனை 7 பெண்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் 7 பெண்கள் பிடித்து கொள்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பு பெற்ற ஒரு மனிதனாக இருக்கப்பட வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிராஃபிக்கில் போகும்போது இப்போ ஒரு போலீஸ் பிடிச்சிட்டான்னு வச்சுங்களா, நம்ம எம்எல்ஏ மந்திரி பேரை சொன்னால் என்ன பண்ணுவாங்க, விட்டுடுவாங்க. இப்போ ஏன் அந்த பேரை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல் பேர், ஒரு பொறுப்பில் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனிதனை சொன்னால் அங்கே நம்ம காப்பாற்றி கொள்ளலாம். அதே போல் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கப்படுகிற ஒரு புருஷனை இங்கே காணப்படுற 7 ஸ்திரீகள் சொன்னப்போ தான் 7 பெண்கள் அல்ல, திருச்சபை. ஏன்னா திருச்சபை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் என்று ஒப்பிடுகிறது. வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சபை பெண்களுக்கு ஒப்பிடப்படுகிறது. அப்படிப்பட்ட 7 பெண்கள் கடந்து வந்து ஒரு புருஷனை அண்டு கொள்ளத்தக்க ஒரு சிறப்பு பெற்ற பேர் பெற்ற விளங்கக்கூடிய அளவு காணப்படுவான் என்று சொல்லுகிறது. ஏன்னா இறைமாருக்கு நாம் சொல்லப்படுகிற ஒரு புருஷன் என்கிற அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து தான் ஒரு புருஷனாக எண்ணப்படுகிறது. அவர் தான் மணவாளனாக வரப்போகிறார். அப்படி வரப்போகிற அந்த இயேசு கிறிஸ்துடைய நாமங்கள், அவர் அஸ்துவாரப்படுத்துகிற அந்த நிலைகளை குறித்து எங்கள் வேதம் நமக்கு சொல்லப்படுவதாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதேபோல் தொடர்ந்து கடைசி காலத்தில் திருச்சபை கட்டப்படுகிற ஒரு 7ஆம் தூதனை ஒப்பிட்டு இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின 19ஆம் அதிகாரம் 7லேருந்து 9 வரைக்கும் வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குடியான கல்யாணம் வந்தது, அவளுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொன்னேன்.
சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தோட நீதிகளே. அல்ல இறை சமூகம் சொல்லப்படுகிற 1ஆம் நூற்றாண்டில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு மணவாளனா வருகிறார். அவர் கடந்து வந்து தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தோட வாசிப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இதோ சீக்கிரமா வருகிறேன், இந்த புஸ்தகத்துல தீர்க்கதரிசன வசனம் கைக்கொள்ளவன் பாக்கியவான். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மீண்டும் ஒரு மணவாளனா வரப்போகிறார். அவருக்கு பிதாவைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், வல்லமை, மகத்துவத்தை மீண்டும் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற அவரோடு அந்த நாட்கள் நிறுத்திக்கொள்ளானாலே தொடர்ந்து பயணம் சொல்வதனாலே அதை மீண்டும் தன்னுடைய பணிகளை இறைமார்க்கம் சொல்லுகிற வெளிப்படுத்தின 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற ஒரு புருஷ தத்துவத்தை மீண்டுபடியாக மனவாட்டியை கட்டப்படுகிற ஒரு மனிதனுக்கு அர்ப்பணிக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்ல இறை சமூகம் சொல்லப்படுகிற இயேசு பக்தன் மூலமாக அறிவிக்கப்படுகிற ஒரு புருஷ தத்துவம் என்பது கடைசி காலத்தில் காணப்பட மனவாட்டியை சார்ந்தது என்பது நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இனி காலம் செல்லாது, ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசி சுவிசேஷம் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே அவன் எக்காலம் ஊதுகிறவ தேவ ரகசியம் நிறைவேறும். அதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் அறிவிக்கிற பிரகாரம் ஒரு புருஷ தத்துவத்தை 1ஆம் நூற்றாண்டில் பெற்று மீண்டும் வரப்போகிற மணவாளன் தன் மனவாட்டிக்குபடியா ஒரு புருஷ தத்துவத்தை கொடுக்கிறார். அப்படி கொடுக்க போய் அந்த புருஷ தத்துவம் தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்நாட்களை 7 ஸ்திரிகள் உன் பேரு மாத்திரம் விளங்க செய்வதற்காக நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை, எங்கள் சொந்த உடைகளை உடைத்து கொண்டு உங்கள் பேரை மாத்திரம் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். எப்படி ஒரு மனிதன் புகழ்பெற்று காணப்படும் போது அவன் நாமத்தை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமோ, அதே போல் கடைசி காலத்திற்கான மனவாட்டி என்போல் ஒரு புகழ் ஒரு உச்சத்துக்கு கடந்து போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதன் அடிப்படைக்குள்ள தான் அங்கே சொல்லுகிறார், உன் பேரை மாற்ற நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சமூகத்தில் மனவாட்டிங்கிற ஒரு உன்னதமான கருத்துக்களாக கடந்து போய் தேவன் அதை உயர்த்துகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மீகா தீர்க்கதரிசனம் 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஆனாலும் கடைசி நாட்களே கர்த்தருடைய ஆலயமாக பர்வதங்களுக்கு கூட ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளை மேலே உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளை எடுத்து ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகளை புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்து யாக்கோபு தேவனுடைய ஆலயத்துக்கு போவாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் ஒரு பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற கடைசி கால மனவாட்டி உயர்த்தப்பட காரணம் பல காரணங்கள் இருக்கிறது. இங்கே சொல்லப்படுற ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து தன் திருச்சபையிலிருந்து தேவனுடைய வசனம் வெளிப்படும். அப்படி வெளிப்படுவதனால கர்த்தருடைய சபை என்று ஜனங்களை அறிந்து கொள்வார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதில் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற இந்த புருஷத்துவம் உயர்த்தப்பட காரணம் தொடர்ந்தோட வாசிப்போம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தோட வாசிப்போம். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன்,
இன்னும் ஒரு ஸ்திரீ காணப்படவில்லை என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் நம்ம பிரசங்கி சாலமோன் எழுதுகிற பிரகாரம் பூமியில காணப்படுகிற ஒரு புருஷனை கண்டேன் என்று இயேசு எப்படியாக நடைமுறைப்படுத்துகிறார். நான் இன்னும் ஒரு ஸ்திரியை காணப்படவில்லை என்று சொல்லி, அதனால கடைசி காலத்தில் காணப்பட வெளிப்பட போகிற தன் ஸ்திரியை தாங்க சரியான சபையை ஒப்பிடுகிறார். அதனால் நான் ஸ்திரி என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அங்கே சொல்லப்பட வெறும் பெண்மணிகள் அல்ல. கடைசி காலத்தில் காணப்படுகிற சபைகள் தன்னுடைய மனவாளனை ஆயத்தப்படுத்த எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற தன் மனவாட்டியை அவர் பேரு மாத்திரம் விளங்கினா போதும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்று பார்க்கிறோம். எனது பேருக்கு ஒரு பெரிய நிலைகளை உண்டு. ஒரு சம்பவத்தோடு வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் மூலம் கிரியை உண்டாகிறது. அவன் கையை நீட்டுகிறவெல்லாம் பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அவனை பார்த்து அசுத்தாய் ஓடுகிறது. இயேசு நாமத்தை சொல்லி கிரியை செய்கிறான். அந்த சமயத்தில் பார்க்கிறோம், பிரதான ஆசாரியன் ஸ்கேவான் என்னும் ஒரு யூதனுடைய 7 குமார்கள் இருக்கிறார்கள். அதை பார்க்குறாங்க. அவன் இயேசுவை பேரை சொல்கிறான், பேய் ஓடுது. இயேசுவை பேரை சொல்கிறான், ஆவியான இறங்குறார் என்று சொல்லி இவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவர்களும் இயேசுவை பேரை சொல்கிறாங்க. அந்த ஆவி என்ன சொல்லுது, நான் பவுலும் தெரியும், சவுலும் தெரியும், இயேசுவும் தெரியும், நீங்கள் யாருன்னு சொல்லி என்ன பண்ணுது, அவருடைய வஸ்திரங்களை கிழித்து அடித்து நொறுக்கி தொடுத்து விடுகிறது. ஆனால் இறைமார்க்கம் இயேசு என்ற நாமத்துக்குள்ளாக அதை சொல்லுவதற்கு ஒரு தகுதி தேவைப்படுகிறது. தேவனை ஏற்றுக்கொண்ட பவுல் தேவன் நாமத்துக்கு வாழுகிற மனிதன். அவனது தேவன் அற்புதங்களை செய்வதனாலே அந்த பேரை சொல்லி அவன் கிரியை செய்கிறான். அதை நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. இயேசுடைய பேருனாலே கிரியை கிடையாது. அதற்கு அவன் அடையாளமாக இருக்கிறான், அவன் சாட்சியாக இருக்கிறான். ஒரு வாழ்க்கை தன் சரீரத்தில் அணிந்து கொண்டிருக்கிறான். அதனால அந்த பேர்லேருந்து தேவன் கிரியை செய்கிறார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக, இறை சன்னிதானத்துக்குள்ளாக இந்த 7 குமாரர்கள் என்ன நினைக்கிறாங்க, இயேசு பேரை சொன்னால் ஓடு நினச்சிக்கிட்டாங்க. இப்போ பொல்லாத ஆவிகளை குறித்து இயேசு பேரை சொல்லி போ என்று சொல்லுகிறது. எங்களுக்கு பவுலும் தெரியும், இயேசுவும் தெரியும், நீங்கள் யார் என்று சொன்ன பண்ணுது, அவன் அடித்து சட்டையை கிழித்து நிர்வாணம் ஆக்கி ஓட்டு துரத்தி விடுகிறது. அதே போல் நாங்கள் பார்க்கிறோம், 7 பெண்கள் வருகிறார்கள். உன் பேரு மாத்திரம் எங்களை விளங்க செய்தால் போதும், நாங்கள் சொந்த ஆகாரத்தை சாப்பிடுகிறோம், சொந்த வஸ்திரத்தை வெடித்துக் கொள்கிறோம், உன் பேரு மாத்திரம் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லி, அதனால புரோஜனம். இப்போ நம்ம சபையோட பேர் வைத்திருக்கிறோம், கடைசிகால சபை என்று சொல்லுகிறோம், மனவாட்டி என்று சொல்லுகிறோம். நம்ம பேர் ஒருவன் வைத்துக் கொள்வதனால அவன் மனவாட்டி ஆக முடியாது. அவன் நம்மோடு ஐக்கியமாக இருக்கப்பட வேண்டும், நம்மோடு அந்யோன்யமாக இருக்கப்பட வேண்டும், நமக்கு அவனுக்கு ஒரு பந்தம் இருக்கப்பட வேண்டும். அப்படி காணப்பட்ட அந்த பேர் அவனுக்கு விளங்கும். வெறும் பேரை வைத்துக் கொள்வதனால என்ன பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தோமான பேர் வச்சுருப்பாங்க, இயேசுன்னு பேர் வச்சுருப்பாங்க, பவுல்னு பேர் வச்சுருப்பாங்க. பேருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் ஒரு பேரை வைத்துக் கொள்வதனாலே புரோஜனம் அல்ல. ஆனால் அங்கே சொல்லப்படுற சம்பவங்கள், கடைசி காலத்தில் காணப்படுற மனவாட்டியானவள் பூமிக்குள்ள ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போகிறார். அந்த நிலைகளை பார்த்து அநேக திருச்சபைகளை கலந்து வந்து
உங்கள் பேரை நாங்கள் வைத்துக்கொள்ள என்று கேட்கிறார்கள். ஆனால் அப்படியாக எந்த ஒரு பலனும் கிடையாது. அவ்வளோ அந்நியோனி ஐக்கிய உடன்பாடு இருந்தால் தான் நமக்கு பிரயோஜனம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். சபைக்கு வருகிறோம், தேவனை ஆராதனை பண்ணுகிறோம், அதனால ஒரு மேன்மை நம்ம அடைய முடியாது. அதற்குரிய ஒரு அலங்காரம், அதற்குரிய வாழ்க்கை, அதற்கு ஒரு ஒப்பனின் இருந்தால் தான் நம்ம அதை அடைந்து கொள்ள முடியும். ஆனால் இறைமார்க்கம் இறை சன்னிதானம் சொல்லுகிற பிரகாரம் அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நீதிமொழி 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 30ஆம் வசனம் வாசிப்போம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. சௌந்தரியம் வஞ்சனம் உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. சொல்லப்படுகிற குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அல்ல இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு மனித வாழ்க்கை அடிப்படையில் சொன்னாலும் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது என்று பார்க்கிறோம். அது தேவனுடைய நாமத்தினால் தரிசித்து கொள்ள மாத்திரமல்லாமல் ஒரு அலங்கரிக்கப்பட ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம் என்று சொல்லுகிறது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழுக வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள். அந்த 30ஆம் வசனம் வாசிப்போம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். சௌந்தரிய வஞ்சனை உள்ளது, அழுக வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள். ஆனால் இறைமாருக்கு எதிர்பார்க்கிற ஒரு பூமிக்குற அலங்காரம் என்பது இது பூமிக்குள்ள நின்று விடுகிறது. தேவ சமுதாயம் பயப்படுவதே அவள் புகழப்படுவாள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு புகழ்ச்சியை நாம் தேவ சமூகத்தில் உண்டாக்கப்பட வேண்டும். அது தேவருக்கு பயப்படுகிற பயத்தினாலே அது நமக்கு நடைமுறைப்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதான் நம்ம இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் கடைசி காலத்துக்கு மனவாட்டியதை ஒப்பிடுகிறோம். உன்னதப்பட்ட 6ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, அந்நியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமியே ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள், ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் கன்னியருக்கு தொகையிலே, என் புறாவை என் உத்தமையை ஒருத்தியே, ஒருத்தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, ஒருத்தனை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்தின் அவளை கண்டு வாழ்த்தினார்கள், ராஜஸ்திர மறுமனை அவளை போற்றினார்கள். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற கடைசி காலத்தில் காணப்படுற மனவாட்டியானவள் ராஜஸ்திரி என்று சொல்லுகிற மனசாட்சி காலத்தில் காணப்பட்ட ஆதானுடைய பிள்ளைகள். மறுமணியாட்டி சொல்லுகிற நியாய பிரமாணத்தை காணப்பட மோசே பிரமாணத்தை பெற்றவர்கள். கன்னிகை என்று சொல்லப்படுகிற புதிய ஏற்பாடு காலத்தில் காணப்பட்ட மனிதர்கள். என் புறாவை என் உத்தமையை ஒருத்தி, ஒருத்தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவளை தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு வாழ்த்தினார்கள், ராஜஸ்திரி மறுமணியாட்டி அவளை போற்றினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுற மனவாட்டியானவள் 3 காலத்துக்கு காணப்பட்ட இவர்களெல்லாம் உங்களை போற்றி புகழ்ந்து மேன்மைப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுற மனவாட்டியோட மேன்மை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நெருக்கடியும் வருத்தமும் துக்கமும் பாடுகள் இருந்தாலும் உங்களுக்கிட்ட தேவன் ஒரு புகழ்ச்சி வைத்திருக்கிறார். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பல இல்லாமலே கஷ்டத்திலும் போராட்டத்திலும் வாழ்க்கையில் காணப்பட்டாலும் தேவன் உங்களுக்குன்னு ஒரு புகழ்ச்சியபடியாக அவர் வைத்திருக்க என்பதை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதை அறிந்து எல்லாத்தையும் நாம் லெகுவாக்கி நாம் தேவ சுமந்தினிகளை காணப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். வீடு கட்டுகிறவர்களாகி உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறொருவாலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷங்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான்.
அப்போஸ்தலர் பேதுரு சொல்லுகிற பிரகாரம், வீடு கட்டுவலாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலக்கலானால் அவர்களென்று வேறொரும் ரட்சிப்பில்லை என்றும் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்க மனுஷருக்குள்ளாக அவருடைய நாமெல்லாம் வேறு நாமம் கட்டளிடப்பட என்பதை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எந்த ஒரு இயேசு கிறிஸ்து யூதர்களாலும் பிரதான ஆசாரியர்களாலும் யூத மார்க்கத்தை தள்ளப்பட்டாரோ அவரே உயர்த்தப்பட்டார். அவர்களை என்று வேறொரும் வானத்து பூமியில் கீழே என்ன கிடையாது, ரட்சிப்பில்லை என்று சொல்லுகிறார். அல்ல, இறைமார்க்கம் சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து எப்படி அவர் இல்லாமல் பூமியில் ஒரு மீட்பில்லையோ அதே போல மனவாட்டியை நீங்கள் இல்லாமல் பூமிக்குள்ளாக ஒரு மீட்பில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்ல, எந்த ஒரு ஜனமோ ஜாதியான இருந்தாலும் மனவாட்டி இல்லாமல் என்ன பண்ண முடியாது, தேவ சமூகத்தை கடந்து போக முடியாது. அல்ல, நம்மை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள, நம்ம யார் என்பதை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல இக்கட்டுகள், நெருக்கங்கள், போராட்டம், புரட்சி காணப்பட்டாலும் தேவன் நமக்குன்னு வைக்கப்பட்ட மகத்துவத்தோடு அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதை அறிந்து நீங்கள் கடந்து போய் தேவ சமூகத்துக்குள்ளாக தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு கடினமான பாதைக்குள்ள நம்ம கடந்து போனாலும் தேவன் நமக்கு தீர்மானிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட பிரகாரம் இங்கே எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு புருஷன் மேலே வானத்தில் கீழே போல் அவர் நாமம் இல்லாமல் மீட்பில்லையோ அதே போல மனவாட்டியுடன் நாமம் இல்லாமல் என்ன கிடையாது, மீட்பில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்படி ஒரு உயர்வை தேவன் மேன்மைப்படுத்துவதனாலே உங்கள் பேரு மாத்திரம் நாங்கள் விளங்க செய்கிறேன் என்றும் உங்களை தேடி வருவார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். மீகா 7ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். அந்நாளிலே அசரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். ஆனாலும் தன் குடிகள் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்கள் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வனவற்றை போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கத்திடத்துக்கு திகளோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற ஒரு மதில்களை எடுப்பிக்க நாட்கள் வருகிறது. அந்நாள் பிரமாண வெகுத்தர பரவி போகும். அந்நாள் அசிரிய முதல் எய்த்து பட்டணங்கள் வரைக்கும், எய்த்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் மறுபர்வதம் வரைக்கும் உன் ஜனங்கள் எடுத்து தேடி வருவார்கள். நீ எய்த்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன் அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆனால் இறைமார்க்க நமக்கு சொல்லுகிற பிரகாரம் ஒரு பலமுள்ள காலத்தை திட்டம் செய்திருக்கிறார். ஒரு நாமங்கள் உயர்த்தப்படும் போது அப்போ அவர்கள் கடந்து வருகிறார்கள். உங்கள் நாமம் மாத்திரம் நாங்கள் விளங்க செய்கிறோம். எங்கள் சொந்த ஆகாரத்தை புசிப்போம், எங்கள் சொந்த வஸ்திரத்தை நாங்கள் உடுத்துக் கொள்கிறோம், உன் பேர் மாத்திரம் நான் விளங்க செய்வேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நாட்களை தேவன் தீர்மானம் செய்திருப்பதனாலே, ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம் கடந்து போவதனாலே தேவன் தன் திருச்சபை இப்படி மேன்மைப்படுத்த திட்டம் செய்திருக்க என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மல்லிகை 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேறையும் குப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களில் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓரேபிலே இஸ்ரவேலர்கள் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு சூளை போல எரிகிற நாள் வரும். அப்போது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமச்சர் யாவர் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவளுக்கு வேறே கொப்பையும் வைக்க போகும். சேனைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் பேரில் நீதியின் சூரியன் உதிக்கும். அது சட்டங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும்.
நீங்க வெளியே புறப்பட கொழுத்த கண்டைகள் மேல வளருவீர்கள். ஆனால் இறை சமூக நாம் சொல்லப்படுகிற நம்ம சூழெல்லாம் தள்ளாடுகிறீர்கள். ஆனால் வேதமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிறவங்களும் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட கொழுத்த கண்களை போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மெதிப்பீர்கள். நான் இதை செய்யினாலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலை கீழே சாம்பலை இருப்பார் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு பலமுள்ள காலத்தை நமக்கு மையப்படுத்தி இருப்பதனாலே அதற்கு முன்பாக ஒரு பெரிய போராட்டம். நாம் நேற்றுவோட கடவுள் சொன்னார், ஒரு பலமுள்ள ஒரு போராட்டத்தை நடத்த போறான்னு சொல்லி. இருக்கிற போராட்டமே தாங்கவள இன்னும் போராட்டமான யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக இன்னும் நாம் இழிப்பாக இருக்கப்பட வேண்டும். காலத்துடைய கட்டாயங்கள் காலத்து நெருக்கடியாக காணப்படுவதனாலே அதனால் தப்பித்து கொள்கிறோம். ஒரு இடத்துல குளிக்கிறோம், ஒரு பெரிய வெள்ளத்தை ஊற்றுகிறான், அதுலேருந்து பறந்து போய் நாம் காப்பாற்றி கொடுக்கிறோம். தேவன் உதவி செய்கிறார், ஆனாலும் செய்வோம், அவ்வளோதான். வெள்ளம் என்பது ஒரு போராட்டம். வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். பூமி தன்னை வாயை திறந்து வெள்ளத்தை விழுங்கினது என்று பார்க்கிறோம். அதில் ஒரு போராட்டத்தை நடத்த போகிறார். ஆனால் கடவுள் நம்மை பாதுகாத்து கொள்வார். அதுலேருந்து நாம் காப்பாற்றி பறந்து கடந்து போகிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக இன்னும் விழிப்பாக இருக்கப்பட வேண்டும். ஏன்னா காலத்தில் ஒரு கொடிய காலத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். அது சபைக்கு மாத்திரம்தான் தெரியும், மற்ற கிறிஸ்தவ குறித்து ஒன்றும் தெரியாது. அதில் ஒரு பலமுள்ள காலத்தை நம்ம எதிர்கொண்டு இருப்பதனால நம்ம இன்னும் தெய்வ சமூகத்தை காத்திருந்து ஜெபம் பண்ணி கடந்து போய் அவனை நாம் வீழ்த்தப்பட வேண்டும். அல்ல இப்படிப்பட்ட நிலைகளே அவன் மீண்டும் துவங்க இருப்பதனாலே தெய்வ சமூகத்தை நாம் தெளிவாக இருக்கப்பட வேண்டும். அல்ல இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு தாழ்வுக்கு பிறகுதான் ஒரு பெரிய உயர்வு. அதாவது சத்ருவா சாத்தான் போராட திட்டம் செய்து வைத்திருக்கிறான். இன்னும் கொஞ்சம் தெளிவாக நாம் சுதாரித்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற காரணமே நீங்கள் சுதாரித்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக தான். தொடர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகள் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கு இழுத்து அவைகளை பூமியில் விட தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்னாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புகளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அன்று ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு சிறு சூரியனை அணிந்தால் அவள் பாதங்களில் சந்திர சிரசு பண்ண நட்சத்திரங்களுக்கிடம் இருந்தன. அவள் கர்ப்பதரத்தில் பிரசவத்தை பிள்ளை பெற்று வருத்தப்பட்டு அலறினாள். அப்போது வேறு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலையில் 10 கொம்புகளை தன் தலையின் மேல் 7 முடிகளுடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வானத்தில் நட்சத்திரங்களை 3 பங்கை இழுத்து அவளை பூமியை விழுத்தலிட்டு பிரசவத்தில் அந்த எஸ்தர் பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து முடி அந்த வலுசுறவளுக்கு முன்பாக நின்றது. ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மத்திய வானத்திற்கான ஒரு சர்ப்பமானவன் கீழே தள்ளப்பட்டு உலகம் 4 திசைகளாக மாறுகிறது. தன் மனவாட்டியானவள் இப்படியே வானத்தில் பறந்து தன் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறாள். கீழே விழுந்த வலுசிற்பமான ஒரு கூட்டத்தை அவன் மையப்படுத்தி அவன் அதிகாரங்களை கொடுத்து பூமியை பழிவாங்குகிறான். வலுசிற்பத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனவாட்டி ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு குறிப்பு அவர்களும் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவதாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு குரு 3 பேர் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு குறிப்பு காணப்படுகிறார்கள். இப்படி இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற பூமியின் நிலைகள் 4ஆக பிரிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் காணப்படுகிற அங்கே பார்த்து அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்து தன் மனவாட்டிக்குள்ளாக நிலைகளை அறிந்து நாங்கள் எங்கள் எல்லா நிலைகளும் நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம், உங்களை பேரை மாற்ற நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதனால் தொடர்ந்து நீங்கள் அந்த ஏசாயா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தோட வாசிப்போம். அந்நாளிலே 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து தாங்கள்
எங்கள் சொந்த 4 ஆகாரத்தில் வசனம். சீயோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். சீயோனிலே மீதியாய் இருந்து எருசலேமிலே தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அதனால் நாம் கடைசி காலத்தில் காணப்படுகிற மனவாட்டியானவள் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் உன்னை பரிசுத்த ஜனம் என்று சொல்லப்படும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோட வாசிப்போம். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஆகையால் துன்மார்க்கன் தேவ சன்னிதானத்தில் காணப்பட மாட்டான். அங்க இருக்கிற எல்லாரும் பரிசுத்த ஜனம் என்று சொல்லப்படுவார் என்று சொல்லுகிறது. அல்ல, நாம் சீயோனென்று பேர் எழுதப்பட்ட நீங்கள் எல்லாம் ஒரு பரிசுத்த சந்ததி என்று சொல்லப்படுவீர்கள். ஆவியானவர் பலமாக கிரியை செய்கிற நாட்களில் பாவம் என்கிற நிலைகளை காணப்படாமல் ஒரு பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தனா நாம் காணப்படுவேன் என்று சொல்லுகிறது. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோட வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தை உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அப்போது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளிலும் பகலிலே மேகத்தையும் புகையையும் இரவிலே கொழுந்துவிட்டு எரியும் அக்னியையும் பிரகாசத்தை உண்டாக்குவார். மகிமையானவைகள் மேலாம் காவல் உண்டாயிருக்கும். அல்ல, இறைமார்க்கம் சொல்லப்படுகிற நாம் நார்மலாக சொல்லுகிறோம் அந்த குரு ஆட்சிகளை நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள். அப்படி நடைமுறைப்படுத்துகிற நாட்களில் சீயோனின் மலையில் உள்ள வாசஸ்தலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பகலில் மேகத்தையும் இரவிலே கொழுந்து விடுகிற அக்னியையும் பிரகாசத்தை உண்டாக்குவார். இதை நீங்கள் எங்கே வாசிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து அழைத்து வரப்படும் போது 40 ஆண்டுகளுக்கு அடுத்த வனாந்தரத்தில் வழி நடத்துகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா பகலில் மேக சம்பவம், இரவில் அக்னி சம்பவத்தை உருவாக்குகிறார். தினந்தோறும் அவளுக்கு தேவையானதை மன்னாவை பொழிய செய்து அவளை புசித்து நடத்துகிறார். அதெல்லாம் மீண்டும் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்த நீங்கள் மீகா 7 பார்த்தீங்கன்னா வாசித்தோம். எகிப்தில் உண்டானது போல உன் அதிசயங்களை காண செய்வேன். அல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி அறிவிக்கிற பிரகாரம் தேவன் மீண்டும் தன் சபைகள் மேலே பகலிலே மேகத்தையும் இரவிலே கொழுந்து விட்டு அக்னியையும் பிரகாசத்தை உண்டாக்குவார். மகிமையான மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். தேவனுடைய மகிமை எங்கே இருக்கிறதோ அங்கே பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 45ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளெல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தகலாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தகலாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணித்துக் கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளெல்லாம் சபைப்படுத்துவேன். அவன் நகரத்தை கண்டு சிறைப்பட்டு போன என்னுடைய கிரியமில்லாமலும் பரிதானமில்லாமல் விடுதலையாக்க என்று செயலை கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பிய வர்த்தகலாகவும் நெடிய ஆட்களாக சபையரின் வர்த்தகங்களாகவும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உண்டான உன்னுடனே தேவன் இருக்கிறார் என்பார்கள். ஆனால் இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு காலத்தை மையப்படுத்துகிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். விலங்கிடப்பட்ட மனிதனுக்கு முன்பாக நடந்து வருவது போல அவர்கள் நடந்து வந்து தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லத்தக்க ஒரு காலத்தை மையப்படுத்துகிறார். காலத்துக்கு முன்பாக ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நமக்கிட்ட பலமுள்ள வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிறார். அது வாழ்க்கை மெய்யாக நிறைவேற்ற காத்திருக்கிறார்.
ஆனால் காலத்தினுடைய நெருக்கடியான காலத்தில் இருப்பதனாலே சத்ருவ சாத்தன் எவ்வளவு போராட முடியுமோ அந்த அளவுக்கு போராடுகிறான். ஆனால் நாம் எந்த அளவு விழிப்பாக காணவனை நாம் ஜெயிக்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட காலத்தை தெய்வம் மையப்படுத்தி இருப்பதனாலே நாம் அறிந்து நாம் கடந்து போகப்பட வேண்டும். ஏசாயா 41 அதிகாரம் 1 வாசிப்போம். தீவுகளை எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயஸ்தானத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முதினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாந்தரங்கள் நடுங்கும். அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும், தீவுகளை எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவார்கள். நாம் ஒருமிக்க யாசனம் முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியில் வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசி அவன் வில்லுக்கும் சிறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவனோட துரத்தும் தன் கால்கள் நடவாத பாதையிலே சமாதானம் நடக்க பண்ணும் யார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் ஒரு பலமுள்ள காலத்தை திட்டம் செய்திருக்கிறார். நம்முடைய கண்களை காணும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான காலத்துக்கு நாம் பிரவேசிக்க இருப்பதனாலே காலங்களும் சமயங்களில் சாத்தான் பலமாக போராடுகிறான். அவன் யுத்தம் செய்து நாம் தோற்கடிக்கப்பட வேண்டும். தெய்வத்திற்கு மாறாக எதிர்கொண்டு எல்லா கிரையில அழித்து போடுவதற்கு நாம் கடந்து போகப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு பலமுள்ள சமூகத்தை நமக்கு நடைமுறைப்படுத்துகிறார். மீண்டும் 4 அதிகாரம் 6 வாசிப்போம். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கும் நிழலாகவும் பெருங்காற்று மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடம் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஆனால் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்துக்குள்ளாக தேவன் திருச்சபை கட்டளை கொடுக்கிறார். யோவேல் 2 அதிகாரம் 1 வாசிப்போம். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டானதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும் அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சல் போலவும் செத்தைகளை எரிக்கிற அக்னிச்சுவாலின் இரைச்சலை போலவும் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சலை போலவும் 9 ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமற் போகும். அவைகள் பட்டணங்கள் எங்கும் செல்லும், மதில்களின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகனை வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். தேவன் ஒரு காலத்தை மையப்படுத்துகிறார். யோவேல் தீர்க்கதரிசி 3 அதிகாரமே கடைசி காலத்தை நடைமுறைப்படுத்துகிற சம்பவங்கள். 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய கிரியைகள் வெளிப்படுவதாக சொல்லுகிறார். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது உபவாச நாளை நெய்வீங்கள், சபையை கூட்டுங்கள், முதியவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். 2 அதிகாரத்தில் தேவனுடைய மகத்துவத்தை காண்பிக்கிறார். 3 அதிகாரத்தில் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுங்கள், ஒரு ஜெயத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதில் மேல் ஓடும், வீடுகளின் மேலே ஏறும், பலகன வழிய திருடனை போல் உள்ளே நழியும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும்,
சூரியன் சந்திரன் இரண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மகிழும். இப்படிப்பட்ட நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு அடைக்கப்பட்ட பட்டணத்தில் காணப்படுகிறோம். அங்கு பலகன வழியாக இறங்கி வந்து நமக்கு நன்மை செய்வார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஒரு நெருக்கடியான காலமாக காணப்பட்டாலும் தேவனுடைய அனுகிரகம் நம்ம மத்தியில் கடந்து வந்து நம்மளை பாதுகாத்து உதவி செய்த பார்க்கிறோம். ஆனால் நம்ம அந்த 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மணவாட்டி ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கிறார். தன் புருஷன் என்று சொல்லப்படுகிற 7ஆம் தூதனும் அவனை சார்ந்து கட்டப்படுகிற மணவாட்டியை ஒப்பிட்டு, உன் பேரு மாத்திரம் விளங்க செய்யட்டும், நாங்கள் சொந்த ஆகாரத்தை சொந்த வஸ்திரத்தை ஒடித்துக் கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். தொடர்ந்து நாம் ஒரு கிளை தோன்றும் என்று சொல்லுகிறது. 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்படிகள் அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது, அப்போது ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கையை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்படிகள் அதன் நடுவிலிருந்து நீக்கி விடுவார். அதான் மனவாட்டியை நம்ம எதிர்பார்க்கிற, எவ்வளவு போராடுகிறோம், யுத்தம் செய்கிறோம், எதிர்பார்க்கிறோம், சகலத்தை நடைமுறைப்படுத்த முடியல. ஆனால் தேவன் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெரிப்பின் ஆவினாலும் எருசலேமின் இரத்தப்படி அதன் நடுவில் நீக்கி விடுவேன். தேவன் நமக்கு ஒரு நாட்களை வைத்திருக்கிறார். அதை மையப்படுத்தி அதை முற்று பூர்ணப்படுத்துகிறார். ஆவியானவரை செய்கிறார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிற வாசிக்கும். இல்லை இல்லை, இங்கே நான் பார்க்கிறோம். தொடர்ந்து 5ஆம் வசனத்தோட வாசிக்கும். நீங்க எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்தில் இன்னும் நான் ஒரு தடவை வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை வெட்டாந்தரை அசைய பண்ணுவேன். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அதான் ஏசியா தீர்க்கதரிசனத்தில் அறிவிக்கப்பட்ட பிரகாரம் நம் இரத்த பழிகளை நீக்கி நீதி நியாயத்து ஆவியை தந்து அக்கிரமல சுற்றறிக்கிற ஆவிகளை கொடுத்து நான் உங்களை புதிதாக்குவேன் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அதாவது குறைந்த ஒரு 6 வசனங்களை இங்கே ஒப்பிடுகிற பிரகாரம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பகலிலும் இரவிலும் பாதுகாப்பு உண்டாக்குறார். பாவிகள் அங்கே நிலைநிற்பதல்ல என்று சொல்லி ஒரு பலமுள்ள சம்பவத்தை நடைமுறைப்படுத்தி தன் மனவாட்டி ஒரு உயர்ந்த அடைக்கத்தை வைக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தன் மனவாட்டின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதை நிலைப்பட புரிந்து நாம் கடந்து போகணும். அதில் வேதத்தில் 2 புறங்களும் பார்க்கப்பட வேண்டும். தேவன் எவ்வளோ ஒரு மகத்துவத்தை கொடுத்து சொல்லி இருக்கிறாரோ அதே போல சாத்தானும் அவன் புடமிடுவான், அவர் போராடுவான். நான் யுத்தத்துக்கு தயாராகப்பட வேண்டும். யோவேல் 3ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். இதை புறஞ்சாதுக்குள்ள கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலை எழுப்புங்கள், யுத்த வர எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவார்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகும், உங்கள் அருவாளை ஈட்டிகளாக அடியுங்கள்,
பலவீனத்தனை பலவான் என்று சொல்ல கடவான். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம் எல்லா நிலைகளும் தன்னை ஆராய்ந்து கொள்ளப்பட வேண்டும். எது வெறும் மகத்துவத்தை மாத்திரம் வாசித்தா போதால் அதை நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும், வேதம் நம்ம என்ன நிலைநாட்டுகிறது, எதை நமக்கு நடைமுறைப்படுத்துவதால் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு உண்டாக்குவதற்கு அந்த செஞ்ச 3 வேலையை நீங்கள் தேவ சமூகம் காத்திருங்கள். ஒரு தனி மனிதன் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு 3 வேளை நீங்கள் தன்னை கண்காணித்துக் கொள்ளப்பட வேண்டும். அப்படி கண்காணித்துக் கொள்ளாமல் ஜெயிக்க முடியும். சாத்தான் எவ்விதத்திலும் உங்களை விட மாட்டான். ஆனால் நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் அவனை தோற்கடிக்க முடியும். ஆனால் நம்ம என்ன நிலைகளை யுத்தம் செய்ய நீங்கள் தயாராகிறீர்களோ அதற்கேற்றபடி ஒரு யுத்தத்தை அவனு நடத்துவான். ஏன்னா அவனு தந்திரவாளி. உங்களோட எப்படி அவன் தோற்கடிக்க முடியும் என்பதை அவனுக்கு அறிந்திருக்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நான் வாழ்க்கையில் பலவீனம் இருக்குதா, நேரம் கிடைக்கல, சூழ்நிலாம் சாதகமாக இல்லாமல் தான் இருக்கிறது. அதற்கேற்றபடி நாம் யுத்தத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தந்தால் நம்மை தோற்கடிக்க முயற்சிப்பான். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற நம்ம எந்த அளவுக்கு நல்ல முழங்கால நின்று ஜெபிக்கிற விஷயங்கள், தேவனை கண்டறியத்தக்க விடியற் காலங்கள், நடுஜாமத்தில் நின்று ஜெபிக்கிற விஷயங்களாம் நீங்கள் அறிந்து கொண்டால் அவனை தோற்கடிக்க முடியும். இல்லைன்னா அவனை தோற்கடிக்க முடியாது.